ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. உங்கள் டென்ஷனும், உங்கள் கோவமும் இன்னொருத்தன் உங்கள் மேலே விதைக்கிற அவனோட எண்ணம் மட்டும்தான். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கோவம் வருது, நான் கோவப்படுறேன். எனக்கு இது பிடிக்கல, அதனால் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவன் உங்களை வெறும் கையாட்டி பொம்மையாக மட்டும்தான் வச்சுருக்கான். அவனுக்கு தேவை நீங்கள் கோவப்படணும். இந்த நிமிஷம் உங்கள் மைண்ட் அளவுலேயும் உடல் அளவுலையும் நீங்கள் துன்பப்படணும். அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னால் கோபம் வரும், எந்த வார்த்தை சொன்னால் நீங்கள் ட்ரிகர் ஆவீங்க, என்ன செஞ்சால் நீங்கள் கோவப்படுவீங்க, உங்களை நீங்களே அறியாமல் பேட் வேர்டு பேசுகிறதுலேருந்து உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திப்பீங்க, இப்படி எல்லாமே உங்கள் முன்னாடி இருக்கிறவனுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி ட்ரிகர் பண்ணி உங்களோட மொத்த நேமையும் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் கோவப்படுறதுனாலையோ இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறதுனாலையோ இந்த இடத்துல நான் பெரிய ஆள்னு காட்ட முயற்சி பண்ணுறதுனாலையோ நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதில்ல. உங்களை அப்படி ஆட்டி படைக்கிறவன் மட்டும்தான் பெரிய ஆள் ஆகிறான். நீங்கள் அங்கே ஜெயிச்சிட்டோங்கிற மாயையில் மட்டும்தான் இருப்பீங்களே தவிர உண்மையிலுமே ஜெயிச்சது அவன் தான். தயவு செஞ்சு இந்த கோபத்தினால உங்கள் நேம், உங்கள் உடம்பு, உங்கள் மைண்ட் எல்லாமே ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முழிச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சேஃப். உண்மையிலுமே நீங்கள் புத்திசாலி தான். உங்கள் கோவத்தை விட உங்களோட மானமும் உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். உங்களை ட்ரிகர் பண்ணுறவன்ட்ட ஒரே வார்த்தை சொல்லுங்கள், இதுக்கு அது ஒர்த்து இல்லை. நான் கோவப்பட்டு இந்த இடத்துல நான் ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு நீயும் ஒருத்தர், அந்த மேட்ரும் ஒருத்தர் இல்லைன்னு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறது தான் புத்திசாலித்தனம். இதை நீங்கள் தெளிவாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் ராஜா மாதிரி வாழ போகிறீங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிட்டனாலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.